ஐவி வேல்யூ, ஆக்சுவல் வேல்யூ ஆஃப் அன் கம்பெனி, அசெட் ஆஃப் எ கம்பெனி சொல்லியிருந்தேன். ஃபார் எக்ஸாம்பிள் இது வந்து லேட்டஸ்ட் மார்க்கெட் ப்ரைஸ். இப்போ இருக்கிற மார்க்கெட் ப்ரைஸ் வந்து 4800 உங்களுக்கு ட்ரேட் ஆகிட்டு இருக்குன்னு வச்சுக்கிறீங்களேன். பட் அதோட ஆக்சுவல் வேல்யூ 8000 இருக்குது அப்படின்னா இந்த கம்பெனி ஷேர்ஸ் நம்ம வாங்கலாமா இல்லையா? என்ன அப்படின்னா கண்டிப்பாக வந்து வாங்கலாம். ஏன் அப்படின்னா அதோட ஆக்சுவல் வேல்யூ 8000, பட் இப்போ ரன் ஆகிட்டு இருக்கு 4800 தானே. ஸோ இன்னும் வந்து ஹையர் ஸ்கோப் இருக்குது. நம்ம வந்து இந்த கம்பெனி ஷேர்ஸை கொஞ்சம் பார்க்கலாம், அனலைஸ் பண்ணலாம் அப்படின்றது. சப்போஸ் உங்களுக்கான அந்த ஆக்சுவல் வேல்யூ 6000, பட் உங்களோட மார்க்கெட்டை வந்து 7000க்கு அபோவ் போய்கிட்டு இருக்கு அப்படின்னா ஜஸ்ட் ஹோல்ட் ஆன், வெயிட் பண்ணலாம். வெயிட் பண்ணி அனலைஸ் பண்ணிவிட்டு அப்புறமா நீங்கள் வந்து வாங்கலாம். பட் இந்த மாதிரி இருக்குது அப்படின்னா பண்ணலாம். பை டோட்டல் அசெட் வேல்யூ ஆஃப் எ கம்பெனி தான் இன்ட்ரின்சிக் வேல்யூ. நீங்கள் இதுவுமே ஒரு ஃபண்டமெண்டல் அனாலிசிஸில் ஜஸ்ட் நீங்கள் பார்க்கலாம், ஓகேங்களா? எல்லா அனாலிசிஸுமே நீங்கள் பண்ணணும். மீன்ஸ் பிஇ, இபிஎஸ் ரேஷியோஸ், அதோட புக் வேல்யூ அண்ட் ஐவி. ஒரு இன்ட்ரின்சிக் வேல்யூ நல்லா இருந்தது அப்படின்னா அந்த கம்பெனி ஷேர்ஸ் வந்து பை பண்ணுறதுக்கு ஒன் ஆஃப் த டூல்ஸாக நீங்கள் வந்து எடுத்துக்கிட்டு இதை நீங்கள் அனலைஸ் பண்ணிக்கலாம். முக்கியமாக இண்டெக்ஸில் பார்த்தீங்கன்னு வச்சுக்கிறீங்களேன், இந்த ஐவி வேல்யூ இட்ஸ் வெரி யூஸ்ஃபுல் டு யூ. அதே மாதிரி ஐவி வேல்யூ வந்து நம்ம எப்படி பார்க்கலாம் அப்படின்னா இபிஎஸ் இன்டூ பிஇ ரேஷியோவும் நம்ம கால்குலேட் பண்ணிக்கலாம். உங்களுக்கு இதில் ஏதாவது டவுட் இருக்குது அப்படின்னா கீழே கமெண்ட் பண்ணுங்கள், நான் உங்களுக்கு வந்து கிளாஸ் எடுக்கிறேன். தேங்க்யூ.